நட்பு எது, காதல் எது, ஒரு பெரிய குழப்பத்தில் இன்றைய இளைஞர்கள் இருந்து அன்றைய இளைஞர்கள் எல்லா காலகட்டத்திலுமே இந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம்னா அது வந்து அறுதிட்டு உறுதிட்டு சொல்ல முடியாது. ஒரு காதல் வந்து பண்ணுறாங்கன்னா அது கல்யாணம் தான் முடியும் அப்படின்னும் அது ஆண்டாண்டு காலத்துக்கு தொடரணும்னே சொல்ல முடியாது. எதுவுமே ஒரு நிலையற்ற ஒரு தன்மை எல்லா விஷயத்துலையுமே இருக்கிற மாதிரி தான் காதல்லையும் சரி நட்புலையும் சரி இருக்கும். சின்ன சின்ன ஈகோ விஷயங்கள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கூட பெருசாக போயிடும். நட்பாக இருக்கிறது நீ காதலாக நினச்சிக்கிட்டேன்னு சொல்கிறதுலேருந்து, காதலாக இருக்கிறது வந்து நட்பாக நினச்சிக்கிட்டேன்னு சொல்கிறதுலேருந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம நிறைய பேசிடுவோம். நான் 3 எபிசோட் பேசியாச்சு. இது 4வது எபிசோட். இந்த 4வது எபிசோடில் வந்து நீ என்ன கேட்டாங்கன்னா, எல்லாத்தையுமே நீங்கள் லவ்னு எடுத்துக்கிறீங்க. ஹக்கு பண்ணா, மடியில் உட்கார வச்சா, சோறு ஊட்டி விட்டா, எல்லாத்தையுமே காதல்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ நட்புக்கான வரையறை என்ன அப்படின்னு பசங்கிட்ட கேட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து காதல்ன்றது எதை வந்து நீங்களாம் காதல்னு சொல்கிறீங்க அப்படின்னு பெண்கள்கிட்டையும் கேட்டாங்க. ஸோ இது 2 விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இந்த எபிசோடோட அதை முடிப்போம். ஏன்னா ஒரு 3-4 நாளாக அது போயிட்டுருக்குது. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோட இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். கொடுத்துட்றேன். ஏன்னா நீங்கள் ஒரு இன்ட்ரோவில் வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, இன்னுமே இந்த குழப்பம் வந்து போயிட்டே தான் இருக்குது. சின்ன பசங்க எல்லாருக்குமே போயிட்டு இருக்குன்னா திருமணமான பிறகு கூட போயிட்டு இருக்கு. டக்குன்னு அது அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியாது. இன்னுமே இது திருமணமானதுக்கு பிறகு கூட இது காதலா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு தான் வச்சிருப்பாங்க மேடம். அப்படியே வச்சிருப்பாங்க மேடம். அது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் மேடம். அது அப்பையிலேருந்தே நான் இப்போ வரையிலும் பார்த்துருக்கேன் மேடம். அது உடச்சி சொல்லவே மாட்டாங்க மேடம். அப்படியே மடுமுழுங்கி சித்தாத்தான்னு சொல்லுவாங்க மேடம் எங்கள் அம்மா. அந்த மாதிரி சொல்லிட்டா சொல்லிடு இல்ல சொல்லிட்டா அடுத்து சொல்லிட்டா அப்புறம் பார்த்துக்கணும். சொன்னதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். அதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. இதே மாதிரி டிபெண்டா கூட்டு வரேன். திரும்ப ஜார்க்கண்டுக்கு என்ன கூட்டு போவேன்? எதுக்கு நான் கேக்குறேன். சரியா? உத்தராகண்ட் கூட்டு போவீங்க எதுக்கு? ஓகேவா? சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இது ஏன் இந்த பெண்கள் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, டப்புன்னு நம்ம ஆளுங்க வந்து ஏன்பா உனக்கு வரப்போற பொண்டாட்டி கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் அதை லவ்னு எடுப்பீங்கன்னா டப்புன்னு எல்லாம் கை தூக்குது. 95% அங்க. ஆமா, கை தூக்கியாச்சு. கை தூக்கிட்டு எல்லாரும் தான் அப்படி ஃபீல் பண்ணுவோம். அப்படி அப்பதான் ஒரு பொண்ணு கேட்கும், இந்த ஓலா எதுக்கு நீங்க சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன். எங்கயோ வாழ்ந்துட்டு போறாங்க. நான் என்ன கேக்குறேன், இப்ப சும்மா சொல்லுவாங்க, இப்ப உங்க அம்மா வந்து நீங்க தண்ணி அடிச்சு கொடுத்தீங்க உங்க அம்மாக்கு, அப்ப சொன்னாங்க உனக்கு கட்டி போற கொடுத்து வச்சோடா அப்படின்னாங்க இல்லையா? அப்ப அந்த பொண்ணு அதுல ஒரு பையன் இல்ல, இங்க நீங்க சொன்னது கரெக்டான படி. இந்த இடத்துல நானே ஒரு டிபேட்ல அந்த பையன் சொன்னா, நீங்க அக்காவா தங்கச்சியா நீங்க இத சொல்றதுக்குன்னு கேட்பாப்ல. அதுதான் அடுத்து இல்ல அதுதான் அந்த பையன் சொல்லுவாப்ல. நீங்க இந்த கேர் எடுக்கும் போது நீங்க அக்காவும் கிடையாது தங்கச்சியும் கிடையாது, நீங்க இந்த வார்த்தையை சொல்லும் போது நான் என்னவா எடுத்துக்கிறதுன்னு தான் அவன் கேட்பான். இது இந்த வார்த்தைக்கு மட்டும் இல்ல, அந்த பையன் வந்து என்னன்னா எல்லாத்துக்குமே கேட்பான். ஆமா, எவ்வளவு கேர் எடுத்துக்கிறதெல்லாம் லவ் இல்ல அப்படின்னு இந்த பொண்ணுங்க சொல்ல. அதான் அது வந்து இந்த லவ் இதுதான் லவ் அப்படின்னு கேக்குறப்ப இந்த பொண்ணுங்க சொல்ற விஷயம் ஒண்ணும் இல்ல. ஜென்சி இந்த கேரக்டர் வந்து நம்ம கிட்ட நம்ம பேசிட்டு போச்சு. அதை நாங்க எல்லாரும் பாராட்டுனீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல யானி பேசுனதுக்கு. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவளுடைய நட்பு எனக்கு தெரியும். அதாவது இதில் முக்கியமான நிலைப்பாடு இங்கே தான் நான் அதை சொல்ல வரேன். நான் ஒரு குரூப்பில் பேசிக்குவாங்க. அப்பப்போ குரூப்பில் ஏதோ ஒரு ஃபார்வேர்டு ஏதோ ஒன்று பேசிக்குவாங்க. ஓகே, கால்ஸ் வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த 3 பசங்க, ஒரு ஆம்பளை பையன், ஒரு 2 பசங்க பொம்பளை பசங்க ஒன்று இருக்கும். இதுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் கால் பேசுங்க. அவ்வளவுதானே சொல்றோம். அதுக்கு மேல அங்க எதுவுமே இருக்காதாங்க. ஆனா இங்க என்னன்னா நைட்டு ஃபுல்லும் ஃபோன் பண்ணிட்டு நான் வச்சுட்டா நீ வச்சிருவியான்னு கேட்கறது வந்து யோசிச்சு பாருங்க. அங்க இருந்து எல்லாரையும் கூட வந்து உங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, மடியில படுக்க வைக்கிறது. அதுலதான் டியர் யாரு, செல்லம் யாரு, தங்க யார் எல்லாத்தையுமே நம்மளே அதுல தான் வந்து டிஃபைன் பண்றோம். நமக்கு தெரியுது இல்லைங்களா? நம்ம சாப்பிட வரியா கதவை திறக்கலாமான்னு கேட்டே இருக்கிறப்ப அது எவ்வளவு நேரங்கள் போகுதுங்கிறத வச்சுதான் நம்ம வந்து எவ்வளவு நேரம் போகுதுன்னா என்னது கால்ஸ். அதனால அந்த மாதிரி அதை வச்சுதான் நம்மளே டிஃபைன் பண்றோம் இல்லையா? அப்ப அதுதானே நமக்கு இருக்கிற ஒரு மைண்ட். அதேதான். அதனால வந்து அங்க வந்து நம்ம வந்து இந்த சேனலோ டியர்ன்றதை வந்து கேட்டகரிஸ் பிரிக்கிறோம். இங்க என்னன்னா இந்த நட்புன்றது எங்க இருக்கணும் போது எல்லா பசங்களும் சொல்லும்போது சொல்லுவான், நைட் கால்ஸ் கூடாது. அந்த பையன் சொல்லுவான், நைட் கால்ஸ் கூடாது. ஏன்னா உனக்கு உன் போதைக்கு ஊறுகான்ற மாதிரி ஒருத்தனை காலி பண்றீங்க நீங்க. அவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு அவன் டயர்டில் வச்சா கூட என்ன நான் வச்சிருவேன் நீ அப்படின்னு கேட்கறது. அதில் ஒரு பையன் தான் கொஞ்சம் இதுவாக பேசிச்சு,
வந்து நட்புல வந்து இவங்க வந்து என்னது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது. ஏன்பா நட்புன்றதே ஒரு மதர் டோன்ல அவங்க இருப்பாங்கப்பா. என்னன்னா அந்த பையன் சொன்னது இதுக்கு முன்னாடி ஏன் அந்த பொண்ணு கேக்கும் ஜாக்கி சூப்பரா கேக்கும். அந்த பொண்ணு தான் தேடி ரிசர்ச் பண்ண பொண்ணு. சொல்லும் நீங்க எல்லாத்தையுமே இப்ப காதலிங்கிறீங்க, அப்ப எதுதான் உங்க இதுல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு கேட்கும்பொழுதுதான் இந்த பசங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுல நீங்க சொன்ன அந்த பையன் தான் கொஞ்சம் ஒரு பையன் தான் சொன்னாப்ல கேர் எடுத்துக்க கூடாதுன்னு. கேர் எடுத்துக்கலாம் அப்புறம் என்னடா நட்பு அது. அதுவும் கேருங்கிறத அவர் எப்படி சொல்றாருன்னா இப்ப அதாவது வேலை வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இல்ல அது வந்து பேசணுறதுக்காக பேசி அந்த சைட்ல இருந்து ஒன்று வரணுறதுக்காக அதை போட்டுப்பாங்க. அந்த பையனுக்கு வந்து அந்த அளவுக்கு புரிதலே கிடையாது. உண்மை. ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல நட்புன்றது ஒரு தவறு செய்யும் போது அது தட்டி கேட்கும். டேய் இந்த மாதிரி வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டாம போய் பேசு, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஜாப் எடுக்காத, இது வந்து ஒரு இப்போ லே ஆஃப் பண்ணிட்டு இருக்கான் அங்கே போவாத, இதை செய்யு, இந்த கோர்ஸில் சைடில் இதை பண்ணு, இதெல்லாம் தான் வந்து நல்ல நட்புக்கு அழகு. ஏன்னா நான் போய் அசிங்கப்பட்டேன் அந்த மேனேஜர்கிட்ட, அவனா ஐயோ அந்த மேனேஜர்கிட்ட போயிடாத வச்சு செய்வான் போயிடாத, இதெல்லாம் தான் நட்பு. இதெல்லாம் கேர் எடுத்துக்கூடாதுன்னு அந்த அப்புறம் ஏதாவது வாயில வந்துருப்போது சொல்லும் பொழுது அதை யாரும் வந்து ஒத்துக்கல. கோபியுமே கூட சொல்லுவாரு, ஏப்பா இதுதான் பெண் பிள்ளைகளுக்கான நட்புல இருக்கிற அழகே, ஆம்பளை பசங்க கூட கண்டிப்பா பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. பொம்பளை பசங்க அதுல ரொம்ப தெளிவா இருக்கும், அந்த அந்த முக்கியத்துவத்தை அவங்க கொடுப்பாங்க. உண்மை அது. சரியா? சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். அந்த பசங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஃப்ரெண்டுங்கிறது எப்படின்னா பாருங்க ஃப்ரீ டைம்ல பேசுங்க. அந்த பையன் சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கோபி கூட அதுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணல ஆக்சுவலா. பட் நான் வந்து கண்ணாடி போட்ட பையன் நினைக்கிறேன்ல, கண்ணாடி போட்ட பையன் ரொம்ப நல்லா பேசுறான். கண்ணாடி போட்ட பையன் தான் கேள்வி கேட்டது, நீங்க எனக்கு அக்காவா தங்கச்சியா, இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட வந்து கேர் காட்டும் போது எனக்கு பிரச்சனை இல்லை சார். எங்க அம்மாவா இந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லிட்டு கேர் காட்டினா எனக்கு பிரச்சனை இல்லை. கேர் காட்டாதீங்கன்னு சொல்றதே எதுக்காகனா, நீங்க ஒரு பர்சனா என்னை பார்த்துக்கும் பொழுது இது வாழ்நாள் பூரா வந்தா நல்லா இருக்குமே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. அதுதான் வந்து இயல்பா எல்லாருக்குமே தோன்ற விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு வரும்போது அப்ப அந்த பையன் சொன்னாப்ல ஃப்ரீ டைம்ல பேசுறது ஃப்ரெண்டு சார், டைமை ஃப்ரீ ஆக்கிக்கிட்டு பேசுறது ஃப்ரெண்டு கிடையாது. கரெக்டா, அது ரொம்ப அற்புதமான வார்த்தை அது ஆக்சுவலா. ஏன்னா இப்ப அதனாலதான் நான் இந்த ஜென்ஜி பசங்க பேசுற விஷயத்த நான் சொன்னேன். அந்த பையன் வந்து யாழினியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், பேசுவான் நிறையா. என்ன பார்த்தாலே டப்புன்னு ஃபோன் இப்படி பேசிட்டு இருப்பான் ஃபோனில். இப்படி நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க, டப்புக்குன்னு பார்த்தா மேலே இருக்கும் சீலிங் இருக்கும். அந்த பயம் இருக்கிறவங்களே இந்த ஜாக்கி சேகர் தான்டா ஆளுவான் அப்படின்னு நினச்சி அந்த பக்கம் ராஸ் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான பையன். யாழினி வந்து என்னென்னா நிறைய ஹெல்ப்லாம் பண்ணும், அதை பண்ணுடா இதை பண்ணுடான்னா. அதில் இன்னொரு பொண்ணு ஒன்று இருக்குது, எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஜாலியாக பேசும். குட்டி பசங்கள்லேருந்தே பழக்கம் இருங்க, ஓகேவா? ஸோ அதனால் அது வந்து நைட்டு ஃபுல்லாலாம் போகாது. அதே மாதிரி அவன் டைமிங்லாம் மெசேஜ் அனுப்புவான், என்ன டைம் நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கிற நான் பேசணும் அப்படின்னு. அவனுக்கு ஒரு ஏதாவது இது இருந்ததுன்னா அதை பேசுறதுக்கு கால் பண்ணுவான். இது வந்து கரெக்டு. ஆனால் இதுவே நைட்டு ஃபுல்லும் போகிறது, மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறது, என்ன சாட்டை என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு போயிட்டு இருக்கு. புரியல, இப்போ இது என்னதுல வரும்னு சொல்கிறீங்க? இல்லை மேடம், இது இந்த மாதிரி அது போகுது இல்லையா, அதில் தான் குழப்பம் வருது பசங்களுக்குன்னு சொல்ல வரேன் மேடம், வேற ஒன்றும் இல்லை. அதில் தான் அந்த பசங்களுக்கு வந்து குழப்பம் வந்துடுது. என்ன கேள்வி சொன்னீங்க? என்ன சாப்பிட்டு? இல்லை மேடம், அது ஏதோ ஃப்ளோவில் வந்துடுச்சு. இது அழிச்சிடலாமா? அது அழிச்சிடலாம், நல்ல விஷயம். அதுக்கு தான் ஓகேவா. நீ ஆரம்பத்திலே இந்த கண்ணாடியை தூக்கி கொடுக்கும்போதே நினைச்சேன் நான். இல்லை, நான் ஞாபகப்படுத்தினேன் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோப்பா, ஏன்னா இதுக்கு இந்த இதுக்கு நம்ம எங்கே வர போகிறோம் நீ நினைச்சிடாத அப்படிங்கிறது. எல்லா இடத்துல தான் கேஸ் வாங்கி வச்சிருக்கேன். வாங்க சரி. இல்லை, இந்த பையன் சொன்னது ரொம்ப நல்ல வேலிட் பாயிண்ட்டுங்க. எல்லாத்த விட நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, உங்கள் கூடவே இருந்து அந்த ட்ராவலில் ஃபுல்லாகவே அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பொழுது அதை நீங்கள் துணையாக தானே பார்ப்பீங்க. வழி துணியே அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். இப்போ உங்கள் தம்பி வந்து பேசுறது வந்து ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் இருக்கும், பட் அப்படி இருக்கும். ஆனால் நிறைய தம்பிங்க அக்காக்கள் வந்து என்ன பண்ணுற ஏது பண்ணுற, என்ன பண்ண ஏது பண்ண, எங்கே இறங்குனியா போனையா வந்து என்ன மாதிரி கேள்வி இருக்காங்க. ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் கால் வருது, உங்கள் கால் ஹிஸ்ட்ரி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சு நிறைய. சரி மேடம், சரியா? எதுக்கு தேவையில்லாம. ஆமாம் ஆமாம், ஓகேவா? இல்லை சரி, இந்த அக்கா தம்பிகள் இப்போ நிறைய பெண்கள் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அது பரவாயில்ல மேடம், புருஷகாரம் போற ட்ரெஸ் மாமியார் முடிவு பண்ற அளவுக்குலாம் இருக்கு மேடம். அதையும் நான் இங்க எட்டு வரணுன்றதா தான் சொல்றேன். எனக்கு எங்க அம்மா கிட்ட 3 minutes அதிகபட்சம் 5 minutes மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது.
ஊன் தான். அதுக்கு மேல என்ன இருக்கு? அதாவது அதனுடைய அந்த ஊனுடைய ஒரு 4 ஊனுக்கு அப்புறம் வந்து போனை வச்சு தொலைங்க அப்படின்ற லெவலுக்கு இல்ல இருக்கும்னு ஒரு நினைக்கிறேன். சில நேரங்கள்ல வந்து அந்த ஃபீல் வந்து நான் எம்கிட்ட சும்மா ஒண்ணுமே இல்லமா சும்மா ஊன்னுட்டு வைமா அப்படின்னு. ஆமா ஆமா அது மேல அங்க ஒண்ணும் இல்ல, என்ன பேசுறது அவங்க கிட்ட? ஆமா, அவங்களும் வந்து அழைப்பு மணி வெளியே கட்டுறதும் கிடையாது, இவங்களும் வந்து அழைப்பு மணி கேட்டாலும் ஓடி வந்து பார்ப்பேன் லெவலில் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் அந்த பாடலே வந்து நான் வந்து என் ஆண் பாலான எங்க அப்பாக்காக தான் அந்த பாட்டை நினைக்கும் போது எங்க அப்பா அழைப்பு மணி எந்தன் வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன். எதுக்கு இதுங்க? நீ எழுதி வச்சிருக்கிற, நீ வாங்கி வச்சிருக்கிற கேஸ் ஹிஸ்டரிக்கு இந்த லைன் பாடினதுனால நீ சரியாயிருவேன்னு நினைக்கிற பத்தியா? ஆண்டாண்டு காலம் முல்லை ஒன்று கை நீட்டும் தென்றல் ஒன்று கலங்காமல் கை சேரும் நேரம் கண்ணான ஆனந்த கீதம் முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா நீ பாடமா. வாங்க அடுத்த லைன் பாடுங்களேன். தாயன் அது வேணாம் மேடம், அதுக்கப்புறம் வந்து பாயாசம் ரெடி ஆயிடுன்னு எனக்கு தெரியும். ஸோ தம்பி ரெடி சேதம் அதிகமா இருக்கும்போது பின்வாங்கிறது தான் புத்திசாலி. சாதத்துல கலந்து கொடுத்துருவா. அதுதான். ஓகே சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். அந்த பையன் சொன்னது வந்து அதுக்கு தான் அந்த பையனோட பாயிண்ட் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். ஏன்னா அந்த டிராவல் கூடவே இருந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலை வச்சுக்கிட்டு திடீர்னு வந்து அது ஃப்ரெண்ட் அப்படின்னா, அதாவது ஃப்ரெண்டு அதான் இருக்குங்க. நாமளும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருப்போம், 1 மணி நேரத்துக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. நீங்க காதல்ல மட்டும்தான் சொல்லு அப்புறம் இது மட்டுமே ஒரு 1 மணி நேரத்துக்கு போகும். இல்ல எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கணும்னு தோணும் போதே அது அங்க அடுத்த கட்டத்துக்கு அது போயிடுதுன்னு அர்த்தம். அதுதான், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். எக்ஸாம்பிள் என்ன, ஊருக்கும் கிளம்பி போயிடுவாங்க. நான் இந்தியா தான் போனேன்னா நான் வந்து எனக்கு அப்படி இருக்கு, நான் இப்படி இருக்கு, எனக்கு இது இருக்கு அது இருக்குன்ட்டு காலையில ஆரம்பிப்பாங்க ஃபோனை. சொல்லு என்ன பண்ணிருக்க, சாப்பிட்டியா, என்ன பண்ற, பின்ன பெட்ரூம்ல இருக்கியா, ஓகே என்ன துணி மடிக்கிறியா, எங்க என்ன வீடியோ காலில் வரல அப்படின்னு சொல்லி நாள் பூரா நம்மளோட தான் காலில் இருப்பாங்க. நீ எதுக்கு இதுக்கு இந்தியா விட்டு போற அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு இருக்கும்பொழுது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதை வேற யார்கிட்ட நீங்க பகிர்ந்துக்க முடியும்? எல்லா நேரங்களிலும் இயல்பாக உதாரணத்திற்கு இப்போ ரீசெண்டாக ஒரு இது பார்த்தேன், ஃபாட் பண்றாங்க இல்லையா, குசூறுது தானே சொல்லிட்டேன். ஏன்னா பாட்டு பண்றதுன்னா பாட்டு பண்றது நான் நினைச்சேன், யாரும் நினைக்க மாட்டாங்க, உங்களுக்கு மட்டும் தான் தோணும். சரி, அதை வந்து பார்ட்னர் முன்னாடியோ தன் காதலர் முன்னாடியோ பார்ட்னர் முன்னாடியோ பண்ணும்பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற ட்ரஸ்ட் ஜாஸ்தி இருக்கு. அதாவது அவங்க இருக்கும் பொழுதுமே தன்னை இது வந்து என்னுடைய உடல்லேருந்து வர்ற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக அதை எடுத்துட்டு போறது வந்து ரொம்ப ட்ரஸ்டபிள் ரிலேஷன்ஷிப் நீங்க போடுறாங்க ஒரு ஆய்வு. அந்த மாதிரி அப்ப அவளா இருக்கிறா குசு வந்தாலும் அது வந்து டீசன்சி கறிக்கலாம் ஒத்துக்கல, அவனா இருக்கிறா அவளா இருக்கிறா அப்படின்றது அப்படி இருக்கும்போது இப்ப இதானே இயல்பு. அதானே இயல்பு. ஜாக்கி எது செஞ்சா இது என்ன பண்ணுது பாருங்கம்மா. இயல்பு தானே, என் உடல் என் குசு, தட்ஸ் ஆல் ரைட். சாரி தெரியாம அதுக்காக போய் குரு போய் பர்றன்னு எழுதி அமுக்கிக்கிட்டா இருக்க முடியும், அது போச்சுன்னா அது மாதிரி தான் அது. தேங்க்யூ ஜெகி, இப்போ புரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நாள் பூரா பேசிக்கிட்டே பாருங்க, நீங்களாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் உள்ளார எட்டு வரைக்கும் பாருங்க, நீங்களாம் எல்லாமே இருக்கிறப்ப அந்த பையன் அப்படித்தானே ஃபீல் பண்ணிருக்கான்றத என்னோட தாட் ப்ராசஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இன்னொரு விஷயம், சார் நோன்னா ஸ்டபானா நோ சொல்லிடணும். ஆமா, அதுக்கப்புறம் நான் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, யோசிக்கிற மாதிரின்னு சொல்ல வேணாம், நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சாய்ஸ் இருக்கு, இன்னொரு சாய்ஸ் இருக்கு, கொகை உள்ளார போறதுக்கு, கிளைம்பிங் பண்றதுக்கு, ஏறதுக்குலாம் சாய்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் அதை வந்து எங்களுக்கு வந்து அந்த தாட் ப்ராசஸ் தான் தோணும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் அதை ரொம்ப இதுவாக சொல்கிறோம் அப்படின்னும் பொழுது அவங்க அப்பா அம்மா காரணிகளா புறக்காரணிகளா இருக்குமோ அப்படிங்கிறத தான் வந்து எங்களுக்கு தோணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பசங்க சொன்னாங்க. அதே போல நீங்க சொன்ன அந்த பையன் கண்ணாடி போட்ட பையன் சொன்னதான் ரொம்ப அதிக கேர்லாம் எங்களுக்கு வேணாம். அதேதான், அது இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் இருக்கும்போது பேச்சு எங்க மாறுச்சுன்னா, இப்போ இந்த விஷயத்த ஒரு பர்சன் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, நோங்கிறது வந்து கரெக்டாக நோ ரொம்ப ஸ்டபானா சொல்லிட்டா பிரச்சனை இல்லைன்ற மாதிரியான பேச்சுக்கள். ஏன்னா இவங்க நோ சொன்னதுக்கு அப்புறமும்
இந்த ஹோல்டில் வைக்கிறது யோசிக்கும் போது செகண்ட் சான்ஸ்க்காக தே ஆர் வெயிட்டிங். அதேதான் அந்த அததான் கால நேரத்தை வந்து அது வந்து கில் பண்ணுது. நேரம் ரொம்ப முக்கியம் இல்ல. இல்ல கால நேரம்ங்கிறத விட இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, ஃபீலிங்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது ஃபீலிங்ஸா அதுதான். அப்ப அந்த அததான் ஒரு பையன் சொல்லுவான், நோன்னு ஸ்டபனா சொல்றாங்கன்னா நாங்க பின்னாடி போகவே மாட்டோம் சார், அது தப்பும் கூட. இப்ப இதுல இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப நாள் பழகுறோம், லவ் சொல்றான், எனக்கு பிடிக்கல, நான் இல்லைன்னு சொல்றேன், அதுக்காக அப்படியே வெட்டி விட்டு போறதான்னு கேட்கறது நியாயம். ஆனா முன்னாடி மாதிரி நீங்க வந்து நான் இங்க வந்துட்டேன், நம்ம வந்து காஃபி சாப்பிடலாம், நீங்க டெய்லியில ஒரு வாரத்திலே 4 வாட்டி சந்திச்சீங்கன்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சுன்றாங்க. ஒரு அம்மா பிரைஸ் கூட வாங்கினாங்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்குவோம் சார், வாரத்துக்கு 8 தடவை மீட் பண்றோம்னா அது 4 ஆக்குவோம். அப்ப கூட நீங்க மீட் பண்றதுல நீங்க தெளிவா இருக்கிறீங்க. அவன் வந்து அதாவது அவனுக்கான ஸ்பேஸ் திரும்பவும் நீங்க குடுக்குறீங்கன்ற நான். அப்ப அவனுக்கான ஹோப்பை நீங்க கொடுக்கும்போது இன்னொரு விஷயம்ங்க, எல்லா பெண்கள்ட்டையுமே கேட்கறது என்னன்னா, அந்த மாதிரி நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை மிக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போவீங்க. ஆமா. அப்ப இன்னும் இது வந்து பெண்களுக்கு எல்லாருக்குமே நியாயத்துக்கு நியாயமா ஒத்துக்கணும். இயல்பாவே வந்து இவனுக்கு நம்மள பிடிக்கும்னு தெரியறப்பே நம்ம ஒரு மாதிரி தான் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம். அப்ப அவன் லவ்வையும் சொல்லிட்டான்றப்ப நம்ம இன்னுமே வந்து உன் கண்ணுக்கு நான் அழகானவளா மட்டும்தான் தெரியணுன்றது கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே இருக்கிற மைண்ட் செட். அப்படிதான் நீங்க போவீங்க வருவீங்க. அப்படியெல்லாம் பண்ணும்பொழுது அந்த பையனுடைய ஃபீலிங்ஸ் என்ன ஆகுது? அப்பதான் ஒரு பையன் சொன்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற அந்த ஜோன்லேயே அது அப்படியே அங்கே ட்ராவல் ஆகிடுச்சு. இது வந்து நோன்னு ஸ்டபானா சொல்லுங்கள் அப்படின்னும் பொழுது நோக்கு காரணிகள் அவங்க பெற்றோராக இருப்பாங்க, அப்பா அதுக்காக நாங்கள் திரும்ப ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு பையன் ரொம்ப அழகாக கேட்டான், சரி இவங்க திரும்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் நான் வச்சிருவேன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதில் மாதிரி முன்னாடி உட்காந்துருந்த பொண்ணு நான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக, டக்குன்னு எப்படி சார் விட்டுற முடியும், ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக தான் இருக்க முடியும், நாங்கள் எப்படி இருக்க, அதில் தான் அந்த ரிசர்ச் பண்ண மட்டும் தான் தெளிவாக பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சார் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நகர்ந்துருவேன், முன்னாடி அவனுக்கு கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸை நான் குறைச்சிக்குவேன், அண்ட் அதை உடனே நகர்த்த மாட்டோம், டக்குன்னு பிரிஞ்சு போக முடியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துவேன் அப்படிங்கிறத அந்த பொண்ணு மட்டும் தான் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்படி நகரும்போது தான் அவன் அடுத்த வேலையை பார்க்க போவான்னு நான் சொல்றேன். அதுக்கு தான் அந்த பையன் கேட்ட கேள்வி அதுக்கு தான், என்ன இப்போ இவ்வளோ பேசிட்டதுக்கு அப்புறம் அப்போ ஏன் ஃபீலிங்ஸ் அங்கே என்ன ஆகுது? நீ ஃப்ரெண்டு, நீ இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே எனக்கு எப்படா இருக்கே சாப்பிட்டியான்னு கேட்குறப்ப அது என் ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பே இல்லையான்னு கேட்டாப்ல. அப்போ உங்களுக்கு வந்தா இப்போ இதே விஷயத்த ஒரு ஆண் உங்களுக்கு பண்ணா எப்படி இருக்கும்? அதேதான் மேடம், இவங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் குவிஞ்சு கிடக்கும் மேடம். நீங்க உங்களுக்கு வந்து நீங்க சாய்ஸ் என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். இங்க அப்படி கிடையாது. ஒண்ணு கண்ணே கண்ணு மறி கொழுந்து மருதுர மாதிரி கொழுந்து வாசம் ஓ ராசாவே என்னுடன் பேசும் அந்த மாதிரி தான். அதனால ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு போது அவன் இன்னொரு சான்ஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதேதான். ஓகே. ஸோ இப்போதான் வந்து அந்த பெண்களை வந்து கேப் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் நான் ஒரு சில பவுண்டரி செட் பண்ணுவேங்கிறதையும் ஒரு சில பேர் தான் சொன்னாங்க. மற்ற எல்லாருமே அது எப்படி சார், நான் வந்து அப்படியே பழகிடுவேன், நான் வந்து பாவம் பார்த்துருவேன், அவன் இவ்வளோ நாள் என் ஃப்ரெண்டாக இருக்கானே. இந்த செகண்ட் சான்ஸ்க்கு அப்புறம் அது லவ்வா மாறணும்லாம் நிறைய இருக்கு. இந்த செகண்ட் சான்ஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்ணி பரிதாபப்பட்டு மாறணும்லாம் இருக்கு. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், இந்த லவ்ல என்னன்னா, ஏதோ ஒரு மிஸ்டு காலில் வந்து பேசி பழகி அவன் கெட்டவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, ஒருவனே நேசித்தேன் அவனையே தான் அடைவேன் அப்படின்ற ஒரு மனநிலை போய் மாட்டி வாழ்க்கை சீரழிச்ச பெண்களும் எனக்கு தெரியும். அதுதான் இங்க நான் சொல்லக்கூடிய விஷயம். சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பசங்க சொன்னாங்க இதுக்கப்புறம், சார் ஓவர் பொசசிவ்னஸ் இருக்கக்கூடாது சார், எங்களுக்கு இதெல்லாம் வந்து இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, சிக்னல் வந்து நீங்க இதெல்லாம் நாங்க சிக்னலாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா, அது தனியா. இப்ப இதுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முக்கியமான விஷயமா பொசசிவ்னஸ் தேவையில்லைல்ல சார், ஓவரா பொசசிவ் ஆகுது, நீ ஏன் அவகிட்ட போய் பேசுற, நான் இருக்கும்போது நீ இவகிட்ட பேச டுங்குக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு அவன் கேட்டான். அப்ப அந்த பையன் அந்த கேள்வி நியாயமா இருந்தது, நீங்க பொசசிவாவும் இருப்பீங்க, வேற யார்கிட்டயும் பேச விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னும் பொழுது அந்த விஷயத்த பண்ணாதீங்க அப்படிங்கறதா இருக்கட்டும். அதே மாதிரி இன்டைரக்டா தயவு செய்து சொல்லாதீங்க, பழிச்சு நான் வந்து அது வந்து அப்புறமா பார்க்கலாம், நம்ம 2 பேரும் இன்னும் வாழ்க்கையில முன்னேறல, எனக்கு பிடிக்கல, சரி வரல, அவ்வளவுதான் கேட்கறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து பசங்க ரொம்ப ரொம்ப தெளிவா கேட்டாங்க. இந்த இடத்துல என் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்றேன். ஒரு பொண்ணு மேல ரொம்ப காதல், அது இல்லைன்னும் போது நான் புறமுதுகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். பாக்குறதுக்கே எனக்கு கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. அது அவங்க கேஷுவலா தான் இருப்பாங்க, நம்மளால அது முடியாது. நான் அதெல்லாம் சொல்லியாச்சு. நம்மளாம் எப்ப சார்? கல்யாணத்துக்கு முன்னாடி மேடம், கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் டேஸ்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்கூல் டேஸ் கல்யாணத்துக்கு முன்னாடிங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகிய காலம் முன்னாடி தான் இருந்திருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து 25 வருஷம் ஆயிடுச்சு மேடம். ஸ்கூல் டேஸுங்கிறது அதை விட ஜாஸ்தி.
என்ன நம்ம கனெக்ட் பண்றோம், சரி இதை நம்ம தனியா பேசுவோம். கண்டிப்பா இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா என் பொண்ணு வந்ததுன்னா கரெக்டா கேட்கும், என்னம்மா அப்படின்னும். அது வேற இல்லை இப்பன்னு பார்த்து. பரவாயில்ல, உங்களுக்கு இருக்கா? ஓகே ஓகே. ஓ வந்தாச்சா? ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட் போகும்போது நான் சொன்னேன்ல, நானு கால்லாம் பண்ணாத, சாவி வச்சு ஒழுங்கா திறந்துட்டு வான்ட்டு. ஸ்நாக்ஸா? காசு ஒரு 2 பவுண்டு கொடுத்தா போதும் ஜாக்கி. 3 பவுண்டு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருது. ஸ்நாக்ஸ் வாங்கினேன், அதை வாங்கினேன். இப்போ அதாவது காசு வேலையும் உங்களுக்கு தெரிய மாட்டுது. ஒரு பவுண்டுன்றது 100 ரூபாய்க்கு சமம்ன்றது உங்களுக்கு தெரியவே மாட்டுது. ஏன் லஞ்ச் இல்லை? லஞ்ச் தான் ஸ்கூல்ல சாப்பிட்றேன்ட்டு பொண்ணு. அப்போ சாதா இருக்கு, போய் சாப்பிட்டு மணியாவது போ. யாரும் இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கேர்ள் லவ் இருந்ததாண்டி. அந்த பொண்ணு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து அது அப்புறமா சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோ இந்த கதையை. அவ்வளோதான். அதுதான். ஓகே பாய். சரி. ஸோ அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த இந்த விஷயம் இப்போதைக்கு வேணாம். அது என்னது இப்போதைக்கு வேணாம்? அப்ப இப்போதைக்கு வேணாம்னு சொல்லி அப்புறம் வேணும்னு அர்த்தம் தானே? இப்போதைக்கு வேணாம்னா அப்புறம் வேணும்னு தானே அர்த்தம். அதுக்கு அதுதானே அர்த்தம். இப்போதைக்கு வேணாம், எப்போனாலும் அது ஓகே ஆகும். எப்போனாலும் அதாவது இவங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னா சேஃபர் சைடுல இப்போதைக்கு வேண்டாம்னா அது வேண்டான்றது வேற எப்படி சொல்றது? உன்னை நகர்த்துறதுக்கு வேற எப்படி சொல்றதுங்கிறதுக்காக அப்படி சொல்றதா? ஆமா. இது வந்து அதுதான். அந்த மாதிரியான விஷயங்களும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்த விட இன்னொரு விஷயம், இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் இல்லையா, பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் எங்களை வைக்கிறீங்கல்ல, அந்த டைமில் நாங்கள் கொடுக்குற கேரிங்கை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. அந்த கேரிங்கை தயவு செய்து என்ஜாய் பண்ணாதீங்க அப்படின்னாப்புல. ஆல் ஆர் சைக்கோஸ், போத் சைடு. ஏன்னா இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் வைக்கிறீங்க, அதுக்கப்புறமும் அந்த பையன், அதுதான் ஒரு பையன் சொன்னாப்புல, சரி என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்னு வச்சுட்டாங்க சார், அவங்க ஒரு தடவையும் போகும்போது அவன் அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கான், நான் பார்த்துருக்கேன். அதன் பிறகுமே வந்து கூட அந்த கேரிங் அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்றது, அவன் என்னை இப்படி பாத்துக்கிறான் அப்படி பாத்துக்கிறான், இன்னுமே கூட பாரு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரியாக நிறுவ பாக்குறதெல்லாம் வந்து மிக மிக வலியே தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி வந்து லாஸ்ட் இவங்க கிட்ட வந்து என்னன்னா, ஓகே பசங்க இதெல்லாம் வந்து இவங்க இந்த பசங்கள்லாம் இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லும்பொழுது தான் வந்து இந்த பெண்கள் வந்து அதுதாங்க, இந்த பேசும்பொழுது கூட பெண்கள் அதை டைரக்டா ஒத்துக்கிற நிலைமையில இல்லை. அவங்க திரும்ப திரும்ப எப்படி அவங்களோட நான் எவ்வளவு யோகியம் தெரியுமான்றதான் இங்க இது எனக்கு புரியவே இல்லை மேடம். அது நான் எவ்வளவு யோகியம் தெரியுமான்றது நிறுவனத்துக்கு தான் திரும்ப திரும்ப முயற்சி பண்றாங்கன்ற நானு. கடைசியா தான் இந்த லவ் யூ சொல்றதே வந்து வேல்யூவான உங்களுக்கு மட்டும் தான் சார் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. லவ் யூன்னு ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அது ஒரு வேல்யூவான ஆளுக்கு நீங்க சொல்லணும். அதேதான். இப்ப அது எந்த உறவுனாலும் நீங்க சொல்லலாம், ஆனா போற வரவனால சொல்ற மாதிரி அது கிடையாது அப்படின்றத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுதான் இப்பதான் வந்து பசங்க சைடுல ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, பசங்க சைடுல என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா, இதெல்லாம் லவ் நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயத்த ஒரு பையன் சொன்னான். சார் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸில் நான் முன்னேறணும்னு நினச்சி கேர் காட்டினதை நான் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டேன் சார். அது வந்து அந்த மாதிரி நான் நினச்சிருந்துருக்க கூடாது, நான் இன்னும் யோசிச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாப்ல. இன்னொரு ஒரு பையன் வந்து என்னன்னா, என்கிட்ட அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க, என் கூட உட்கார்ந்து பேசுகிறாங்க அப்படின்லாம் இருக்கும் பொழுது அவங்க என்கிட்ட சேஃபா ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதை நான் வந்து அப்படி யோசிச்சேன். சேஃபா ஃபீல் பண்றாங்க அப்படின்னும் பொழுது அவங்க என்கிட்ட சேஃபா தான் ஃபீல் பண்ணிருக்காங்க, லவ் இல்ல அப்படிங்கறது எனக்கு இங்க இப்ப பேசும்பொழுது அந்த புரிதல் வந்தது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். லெட் அவுட் பண்ணும்பொழுது இதெல்லாம் பசங்க லவ் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க உண்மையிலே பாவம். அதாவது என்கிட்ட தான் வந்து எல்லாத்தையுமே அவங்க லெட் அவுட் பண்ணுவாங்க, அப்ப வந்து பாரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் சார். அதுவுமே தப்பு தான் பசங்க, அதுதான் சொல்றேன். இந்த இடத்துல பசங்க கரெக்டா ஒத்துக்கிறாங்க, இதெல்லாம் நான் தப்புன்னு நினைச்சிட்டேன் சார் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அதே போல வந்து என்னன்னா, எனக்காக டைம் ஒத்துக்கிறத வந்து நான் லவ்னு நினைச்சுக்கிட்டேன், காம்ப்ளிமெண்ட் பண்றத லவ்னு நினைச்சுக்கிட்டேன், இதெல்லாமே வந்து நாங்க வந்து லவ்னு நினைச்சு குழப்பமாயிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாம் சொல்லும் பொழுது இந்த பக்கம் பெண்கள் கிட்ட இதே மாதிரி கேட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, லவ், அதாவது லவ்னு தோணி இருக்கும், ஒரு குழப்ப நிலையிலேயே எல்லாம் இருந்திருப்பீங்கல்ல, அப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் போது அப்ப பெண்கள் சொன்னாங்க. ஒரு பொண்ணு சொல்லிச்சு, நான் வந்து அவங்க அப்பாவை யாராவது இறந்துட்டாங்கன்னா ஆறுதலுக்கு போனேன், அவன் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அப்புறம் வந்து வேற வழியே இல்லை கட் பண்ணி விட்டுட்டேன். ஆமா, செகண்டும் வந்து யோசிச்சு பாருன்னா சொன்னான், இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது நான் கட் பண்ணி விட்டேன். லவ் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வந்து பேசும்பொழுது நான் கட் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னிச்சுதான். அப்ப இந்த பக்கம் இருக்கிற பெண்கள் சொன்னாங்க, சார் எங்க கிட்ட லவ் சொல்லும்போது குழப்பங்கள் இருக்கும், நிறைய எங்களுக்கும் அந்த குழப்பம் இருக்கும், எங்களுக்கே லவ்வா இல்லையானே தெரியாது. பொருளாதார நிலை சார்ந்த எடுக்கிறது. ஏன்னா வந்து
ஸ்டெபனா இருப்பானான்னு ஒன்று, கை கழுவிட்டு ஓடக்கூடாது, அவன் எந்த அளவுக்கு நிற்கிறான்றதை பார்க்கறது ஒன்று இருக்கு. இது நான் நிற்பேன் கடைசி வரலையும் அப்படின்னு சொல்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீதானே என் பொண்ணு சொந்தத்தில் வந்து கடைசியாக அந்த லிப்லாக்ல வந்து 2 பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது சூப்பரான சீன். அது நிற்கிறதுனா என்ன தெரியுமா, எப்பயுமே எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே அப்படின்ற மாதிரி அதை பேசிட்டு இருப்பாங்க. அந்த கிளாரிஃபிகேஷன் அது 2 பேருக்குமே வரணும். ஏன்னா அந்த நீதானே என் பொண்ணு சொன்னமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லவ்ல எங்கெங்கோ போயிடுவாங்க. கார்ல மேட்டர் லெவலுக்கு போயிடுவாங்க அவங்க. நீங்க ஆமா எங்கெங்கோ போயிடுவாங்கன்னா அவங்க ஊருக்கு போயிடுவாங்க, சியா படிக்க போடுவான்னு நினைப்பீங்க. எனக்கு தெரியும் மேடம், உங்க கதை என்னன்னு எனக்கு தெரியும். அதை வச்சுதான் நான் சொன்னேன் எங்கெங்கோ போயிடுவாங்கன்றதை நான் என்ன சொல்றது. ஸோ மேட்டர் லெவலுக்கு தான் போயிடுவாங்க அவங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருக்கும். கல்யாணம் வந்து வேற இடத்துல பண்ணிக்கிறதுக்கு போவாங்க, அப்படி இப்படின்னு போவோம். அதனால நல்லா பழகி புரிந்து என்ன அடிமடியிலே கை வச்சும் கூட வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்றது தான் இங்க நான் சொல்ல வர விஷயம். அப்ப இதுல நிறைய குழப்பங்கள் வந்து 2 பார்லருக்குமே இருக்குன்றதுல மாட்டிருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், திஸ் இஸ் நாட் எண்ட் டாபிக், திஸ் இஸ் என்லெஸ் டாபிக். அதை தான் இங்க நான் பதிவு பண்றேன். ஏன்னா அது சூழலுக்கு சூழல் மாறும், இடத்துக்கு இடத்துக்கு மாறும். ஓகே, தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? அப்பதான் அந்த பொண்ணுங்க சொன்னிச்சு, இப்ப காதல் தான் பட் குழப்பமா இருக்கு அப்படிங்கிற நிலைமையில நீங்க என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் நீங்க பிரயோகிக்க மாட்டீங்க. இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சார் அப்படின்னும் போது நல்லா கவனிங்க. எல்லா பொண்ணுங்களும் அங்க சொல்லும், சார் ஐ லவ் யூ சொல்ல மாட்டோம், ஐ லவ் யூ டூன்றதையும் நான் சொல்ல மாட்டேன் சார், எனக்கான பர்சனுக்கு தான் நான் அதை வந்து சொல்லுவேன். ஆனா நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்க, ஐ லவ் யூ வந்து ஒரு சாதாரண வேர்டு, அதை நாங்கள் வந்து போகிற போக்கில் எல்லாருக்குமே சொல்லுவோம். ஃப்ரெண்டுக்கு சொல்லுவோம், தம்பிக்கு சொல்லுவோம், அண்ணனுக்கு சொல்லுவோம், அக்காவுக்கு சொல்லுவோம், எல்லாத்துக்கும் அப்பாவுக்கு சொல்லுவோம். நீங்கள் அதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறீங்க. ஆனால் அப்பா அண்ணா அல்லாத ஒரு உறவு, வேறு ஒரு உறவை நீங்கள் வந்து அழைக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் அந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது அது நிறைய கற்பனைகளுக்கு போகக்கூடிய சாட்சியம் கொடுக்கும். அதுவும் பெண்ணருகாமே இல்லாதவங்க யோசிச்சு பாருங்க. அதுதான், ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டியர் எல்லாமே வச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. காலை பாருங்க மேடம், காலை பாருங்க, பூமா சாக்ஸர்னாலும் பாருங்க மேடம், இது எந்த சாக்ஸியும் பார்க்க முடியாது. சரியா? அதே போல அந்த அந்த காதல் தான் சார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லும்பொழுது என்னன்னா, அங்க அந்த பக்கத்துல இருந்தவங்களை வச்சு பசங்க சொல்லும். ஃபர்ஸ்ட் நான் ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன்னு சொல்றதெல்லாம் ஒரு வகை. இன்னொன்னு பொண்ணுங்க சொல்லும், சார் அங்க வந்து சொன்னாங்கல்ல சாப்பாடு ஊட்டி விட்டது, எனக்கு அது காதலாதான் படும். ஆமா, எனக்கு வந்து அது காதல. அப்பதான் கோபி சொல்வாரு, இல்ல உங்களுக்கு என்ன தாட் ப்ராசஸ், இந்த வார்த்தைகள் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லும்பொழுதுதான் அந்த ஐ லவ் யூ டூ சாப்பாடு விஷயத்தை விட்டுருங்க. அதன் பிறகு அப்படின்னும் பொழுதுதான் பசங்க என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஓவர் கேரிங் நான் பண்ண மாட்டேன். அவங்க ஆண்களுக்கு, பெண்கள் வந்து ஆண்களுக்கு பண்ண மாட்டேன். அது வந்து ஓவர் கேரிங்னும் பொழுது கண்டிப்பா அது அம்மாவுக்கு ரிலேட் பண்ணுங்க. அது மதர் ஃபீலிங்க்கு வந்துரும். அது மதர் ஃபீலிங் வந்துரும் போதே அது முடிஞ்சது கதை. எஸ், அதுதான் மேட்டர். அது ஆக்சுவலா அதன் பிறகு வந்து என்ன சொல்லுச்சுங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயங்க, பொசசிவா இருக்கும் பொழுது அது காதல் தான். நான் பொசசிவ் ஆறேன் அப்படின்னா அது காதல் தான். அதனாலதான் ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும், யாரை நினைத்தால் உங்கள் மனது மகிழ்கிறதோ, யாரை நினைத்தால் மனம் ஃபுல்லா சந்தோஷப்படுதோ அவங்க உங்களுக்கானவங்க அப்படின்னு ஒரு சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. golden words not repeated ma'am. இது நான் திரும்பி எடுத்து வச்சுக்குவேன். தாராளமா எடுத்து வைங்க மேடம், தாராளமா எடுத்து. யாரை நினைத்தால் மனது மகிழ்கிறதோ, யாரை நினைத்தால் மனம் கொண்டாட்டம் அடைகிறதோ அவர்கள் உங்களுக்கானவர்கள். அவர்கள் எல்லாருமே உங்களுக்கானவர்கள். எல்லா பன்மையில பேசுவோமேங்கறேன் நான். அது ரொம்ப முக்கியம் தான். நம்ம அதேதான். சரியா? இப்ப ஒரே பேங்க்லயே நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கங்க பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அதுதான் எதோட கம்பேர் பண்ணது பத்தியா? உலகத்திலே எவனாவது இந்த கம்பேர் எடுத்துட்டு வருவான் கேட்கிறேன். எல்லாமே ஏடிஎம்ல இன்புட் பண்ணி வெளியில எடுக்கிறது தான். அது மாதிரி தான். அப்படி இருக்கும்பொழுது ஒரே பேங்க் ஒரே கார்டை வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லா பேங்க்லயும் எது எல்லாம் வட்டி கொடுக்குறானோ அதை எடுத்து கேர்னஸ். அதுதான் மேடம், அது எல்லாருக்கும் அது வாய்க்காது இல்லை மேடம். அப்ப அந்த பொண்ணு அழகா சொல்லுச்சு, பொசசிவா இருந்தாலே அது கண்டிப்பா வந்து எனக்குமே தோணும். ஏன் பொசசிவ் ஆகிறோம் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்க போகுது? அவன் என்னோட ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுவான், அவன் ஃப்ரெண்ட்டு பேசுவான், யார்கிட்ட வேணா பேசுவான் தானே இருக்கணும். உங்க ஃப்ரெண்டு நான் உங்ககிட்ட மட்டுமே பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி ஆண்கள் நட்பிலே நான் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்டு அவன் என்கிட்ட மட்டும் தான் பேசணும், அவன் உங்ககிட்ட பேசுறான்னு கேட்குறவங்கலாம் இருக்காங்க. அதுவுமே வந்து இது கரெக்ட் கிடையாது. ஆமா, ஓகேவா? ஆமா, அது ஒத்துக்கிறேன். அதேதான். அதுக்கப்புறம் வந்து ஐ லவ் பஞ்சாயத்துல நாங்க சந்திச்சிருக்கோம்னு சொல்ல வரேன். ஆமா ஆமா, ஐயோ இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து இந்த லவ் யூ மேட்டர் எல்லா பொண்ணுங்களுமே ஒத்துக்குச்சு. சார் லவ் யூங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அது அப்போ தான் வந்து இவர் கேட்பார், ஏம்மா
அந்த பசங்க சொன்ன அத்தனையுமே எடுத்து வந்துட்டீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பசங்க இதெல்லாம் காதல்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன அத்தனையுமே இப்ப நீங்க சொல்றீங்க. அப்ப என்னதான் அப்படின்றது தான் வந்து இது அப்பவுமே அது குழப்ப நிலையில தான் முடிஞ்சது. ஓரளவுக்கு தெளிவாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை, நான் அதை ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அந்த லைன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேயே இருந்து ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ஆப்போசிட் பர்சனுக்கு புரியும். அதையும் மீறி அவனுக்கு காதல் வரலாம். ஆனா நீங்க ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டீங்கன்ற ஒரு திருப்தியாவது இருக்கும். மென் ஆர் விமன் ரெண்டு பேருக்குமே சொல்றேன் நான். அட்லீஸ்ட் நான் இந்த லைன் ஆஃப் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து உன்ட்ட சொல்லிட்டேன், எனக்கு நீ உன்னை ஃப்ரெண்டா தாண்டி பார்த்தேன் அப்படின்றத அந்த பையனும் சொல்லலாம், நான் உன்னை ஃப்ரெண்டா தானே பார்த்தேன்டான்றத பொண்ணும் சொல்லலாம். ஆனா நீங்க அந்த லைன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வைக்காத பொழுது கண்டிப்பாக அது 99% காதலாகவே புரிந்து கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதுல நிறைய நேரங்கள்ல இந்த எபிசோட பார்த்த வரைக்கும் ஜென்சி ஸோ இப்போ இதை பார்த்த வரைக்கும் ஜென்சி பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை பெண்கள் ரொம்ப அதை வந்து ஈஸியாக மூவ் ஆன் ஆகிறாங்க அப்படிங்கிறது, பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே இப்போ மூவ் ஆன் ஆகிட்டு இருக்காங்க, சந்தோஷமான விஷயம். ஆனால் பெண்கள் நிறைய மூவ் ஆன் ஆகிறதோட சேர்த்து யூட்டிலைஸும் நிறைய பண்ணிக்கிறாங்களோன்னு. அது வந்து அதுதான் அந்த பசங்க சொல்லுவாங்க தெரியுமா, என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த கேரை என்ஜாய் பண்ணுவாங்கன்றதெல்லாம் பசங்களுக்குமே புரியுது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு கிஃப்ட் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கும்பொழுது நீங்க அதை வந்து டேக் பண்ணாம வந்து நீங்க ஒரு விஷயத்த வாங்கி இது பண்றீங்க அப்படின்னும் பொழுது அப்பதான் வந்து பெண்கள் சைடுல ஒரு பெண்கள் சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி அதே தாட் ப்ராசஸ் எங்களுக்கு இருக்கணும்னு அவங்க நினைக்க வேண்டாம். இது வந்து இட் இஸ் நாட் லைக் ரெட்ரோஸ்பெக்டிவாக வந்து எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்காது அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஒரு பெண் ஓப்பனாக சொன்னாங்க, எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்க வேண்டாம் சார், ரொம்ப விலையுறந்த கிஃப்ட்ஸு அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்டா இருக்கும்பொழுது நீங்க கொடுக்க வேண்டாம். அப்ப அது வந்து நான் யோசிக்க வேண்டியதா ஒரு தருணத்துல நான் வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் இன்னொன்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்க இதெல்லாம் நீங்க வந்து இந்த டென்ஷன் ஆகிறத வச்சு நாங்க கண்டுபிடிப்போம்னா, போன் எடுக்கல, டெக்ஸ்ட் பண்ணல அப்படின்னும் போதெல்லாம் டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து தேவையில்லை. அப்படி என்கிட்ட அந்த பிரச்சனை இருக்கு. என்கிட்ட அது வந்து நான் கொஞ்சம் பதறிடுவேன். அவங்க அதுல ஒரு பொண்ணு சொல்லுவோம், ஓவரா பதற வேண்டாம், ஓவரா வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இது எல்லாமே நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் நீங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு பெண்கள் வந்து ஃபீல் பண்ணாங்க. அதுல முக்கியமா ஏன்னா நான் என்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரேன் நான். அது மெசேஜ் வரணும், பதட்டமா வருது, அது எனக்கு உண்டு. அது இப்போ யாழினி இவங்களே வந்து யோசிச்சு பாருங்களேன், ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா இது பழக்கிட்டாங்க, அப்படிதான் அப்படியே பழகிட்டாங்க. இப்போ இவங்க தான் அதை ஆரம்பிச்சு வச்சாங்க, எனக்கு அது அப்படியே பழகி போச்சு. அது ஸோ அது வந்து எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்குற மாதிரி, ரொம்ப க்ளோஸ் டு பீப்புள் கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி ஆகி போச்சு. ஸோ அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணுகள் என்ன சொன்னாங்கன்னா, சார் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வச்சு திரும்ப அதாவது லவ் இல்லைன்னு சொல்லியாச்சு, அதே ஃபீல் எனக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறதா இருக்கட்டும், நீ எப்படி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாமல் இருக்க, இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கன்றதா இருக்கட்டும், அதன் பிறகு வந்து முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வச்சு அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். பசங்க பண்ணுறாங்க பாரு, அவன் உன்னை எப்படி தெரியுமா லவ் பண்ணான், அவன் உன்னை எப்படி தெரியுமா லவ் பண்ணான்னு சொல்லும்பொழுது அது எனக்கான ஃபீல் அது வந்து அதான் வர மாதிரி பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பெண்கள் வந்து சொன்னாங்க. சொல்லும் பொழுதுதான் வந்து தெளிவா அந்த பொண்ணுங்க சொன்னது என்னன்னா, யார் யாரெல்லாம் இப்ப வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த பக்கம் பிடிக்குதுன்னு பொழுது அந்த ஊட்டி விட்டுற அந்த பையனை இருக்கட்டும், இன்னொரு பையன் அந்த பையன் தெளிவு ஜாக்கி ஃபர்ஸ்ட் ஒரு ஷர்ட்ல உட்காந்துருந்தது, அதுக்கப்புறம் ஜாக்கெட் அப்படியே எபிசோட்லயே டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் போட்டு வந்தான் அந்த பையன். அந்த மாதிரியான பசங்களெல்லாம் இவங்களெல்லாம் கொஞ்சம் பிடிக்குது சார், ஃப்ரெண்டா இருக்கலாம் இவங்களோட அப்படின்னு தோணுது. அப்படின்றதுக்கான காரணிகளா வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு, நீங்க சொன்னீங்க இவங்களெல்லாம் பிடிக்குதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஏன் அவங்கள உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக அவங்ககிட்ட எடுத்து வைக்கிறாங்க, குழப்பம் இல்லாமல் உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அதுக்காக அவங்க நல்லா பேசுறாங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிக்குதுன்னு இல்லை, ரொம்ப நீட்டாக ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்றாங்கன்றதுனால இவங்க கூட நட்பா இருக்கலாம். ஏன்னா பேசும்பொழுதே ஒரு தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட நீங்க என்னன்னு போய் பேசுவீங்க, புரியுதுங்களா? அல்ல, அப்ப கோபி சொன்ன வார்த்தை எனக்கு மனசுல அப்படியே பசுமரத்தாணி போல் பதிந்தது. என்னன்னா, நல்லா பேசுறவங்கள பிடிச்சிரும் பெண்களுக்கு, நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க சார் அப்படின்னு வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க சார் அவன் அந்த மாதிரி இருக்கிறவங்கள பெண்களுக்கு பிடிச்சிரும், இயல்பு தான். பட் இன்னுமே இவங்க இந்த பசங்க நீட்டாக கம்யூனிகேட் பண்ணாங்கன்னும் போது நம்ம வாழ்க்கையில் அடிப்பட்ட விஷயங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு தானே நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இந்த பிடிச்சது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, எல்லாருமே நீட்டாக கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்றதை விட
அங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா ஆர்குமெண்டேட்டிவாக இல்லை. அவங்க யாருமே வந்து ஆர்குமெண்டேட்டிவாக இது நான் ஒத்துக்கவே மாட்டேங்கிற மாதிரி இல்லவே இல்லை பசங்க. அங்கே இருக்கிற பசங்களாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி இது தப்பு, ஆமாம் இதை நான் பண்ணியிருந்திருக்க வேண்டாம், இது நான் காதல்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னதுனாலேயே வந்து இந்த பக்கம் இருக்கிற பெண்களுக்கு அவங்களை பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருந்தது. ஏன்னா நீங்கள் ஒரு உறவில் ரொம்ப ஆர்குமெண்டேட்டிவாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் மேட்டர். ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் அப்படின்னா, ஹோல்டில் வைக்காதீங்க. எஸ், பிடிக்கலையா நகர்ந்துருங்க. இந்த பாவம் பார்க்கறது புண்ணியம் பார்க்கறது அது தயவு செய்து வேண்டாம். ஏன்னா இந்த விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்கும், உள்ளுக்குள்ளே அது கடங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அதை வந்து என்னது தீபம் என்னது என்ன சொல்கிறது, நெருப்பு நல்லா பளபளப்பாக இருக்கும்போது அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் அது. நீங்கள் திரும்ப திரும்ப சந்திக்கிறது, திரும்ப திரும்ப பேசுறது. அப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட டிக்ளேர் பண்ண விஷயத்தை வந்து அவனால் மாற்றிக்கவே முடியாது. அப்படி மாற்றிட்டானா பொய் அது. நான் இன்னிலேருந்து வந்து நீ ஒரு பொண்ணு வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கேன், நான் வந்து அதை வந்து இல்லைன்னு நிராகரிச்சிட்டேன். அப்புறம் அது அப்படியே போகுது. இல்லை நான் இப்போ உன்னையில இன்னிலேருந்து வந்து நான் வந்து ஒன்று அண்ணன் நினைக்கிறேன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக்குது. ஓகேவா? சரி, இதே மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் லவ் சொல்கிறான். ஏன்னா அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கிட்ட உங்ககிட்ட அந்த ஃபீலே இல்லைன்னு அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, நான் வந்து உன்னை இனிமேல் தங்கச்சியே நினச்சிக்கிறேன்னா ஃபேக்கு. அது வந்து அப்படி எப்படி உடனே மாறும்? அதேதான். இதுக்கு முன்னாடி நீ என்னென்னலாம் கற்பனை பண்ணி வச்சுருப்பாவில், அது எப்படி ஒரே நாளில் மாறும்? அது வாய்ப்பே கிடையாது. ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இப்போ உதாரணத்துக்கு மயக்கம் என்ன படம் பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணும் அந்த பையனும் ஃபர்ஸ்ட் எடுத்தமே அந்த ஃபோட்டோகிராஃப் அந்த தனுஷோட ஃப்ரெண்டு கூட தான் அந்த பொண்ணு வரும். ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க, ரொம்ப இருப்பாங்க. ஆனால் அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். அவன் கோல் என்னென்னா கோல் தான், எவ்வளோ தடைகள் தான் கோல் போஸ்ட்டில் கோல் போட்டுருன்னு தான் அவன் பழகிட்டு இருப்பான். ஆனால் இந்த கேரக்டர் வந்து அவங்ககிட்ட ஏதோ ஒன்று செட் ஆகாமல், அது ஒரு டேட் தான். அது அந்த பொண்ணு தெளிவாக சொல்லணும், டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். டேட் பண்ணிகிட்டு இருந்தது அவங்ககிட்ட வந்து பேசி பழகிறேன். அவன் சரியாக அப்போ தான் வந்து இந்த ஜீனியஸ் இந்த பையனை பார்த்துட்டு அவங்களுக்கு மாறும். ஓகேவா? ஆனால் இந்த பொண்ணை ஒருத்தவன் ட்ரை பண்ணுவான். ஆக்சுவலாக அவன் ஃப்ரெண்டே வந்து குடியா இருக்கும்போது ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த பையன் வந்து அவன் வீட்டுக்கு வருவான். என்னடா நான் ஃபோன் பண்ணலாம் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி வர்றதெல்லாம் இருக்கு இல்லையா? 2% 1% மாறும். அது மாதிரி 2% இல்லை சார். அதை தான் நான் சொல்கிறேன். அதுவுமே நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தெளிவாக ஃபர்ஸ்டே சொல்லிடுச்சு. டேட்டிங்னும் பொழுது அது உங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்போ இல்லை ஃப்ரெண்டுக்காக இதை நான் பொறுத்துக்கிட்டு வரேன் அப்படிங்கிற தாட் ப்ராசஸோ இருக்கும். மற்றபடி இல்லை மேடம், நான் சொல்ல வர்றது பின்னாடி லாஸ்ட்டாக அந்த பொண்ணை ட்ரை பண்ணவன் காரில் திரும்ப வருவான் அவன் கூட. ஆமாம்மா, அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ என்னன்னா அதான் அதில் வந்து நீங்கள் பழகின ஆட்கள்னு ஒருத்தர் இருப்பான். சில பேர் உண்மையாலுமே சில பேர் மாறுவாங்க, சில பேர் இருப்பான். அந்த மாதிரி ஆட்கள் கூட நீங்கள் பழகலாம். ஆனால் இது நிறைய குழப்பங்கள் உள்ள ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்காங்களேன். அதனால் இதில் ரொம்ப ரொம்ப கோ வித் ஃப்ளோன்னு சில விஷயங்களுக்கு போயே ஆகணும். சில விஷயங்கள் வந்து அப்படியே கட் பண்ணிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா அது வந்து இதுதான் வச்சுக்கோங்களேன். இது ஏன்னா மனசுக்குள்ள கற்பனைகள் நிறைய போனதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து தடுக்க முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். அது அதனால் அந்த பசங்க அதை ரொம்ப தெளிவாக சொன்னானுங்க, ஹோல்லாம் வைக்காத. இப்போ பழகிறதே வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ எப்பயாவது அக்கேஷனா அப்படின்றது. இப்போ அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே லவ் பிரேக்கப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அடுத்த கம்பெனி மாறிடுவாங்க. மோஸ்ட்லி மாறிடுவாங்க. அது மாதிரி நிறைய மாறின பசங்க எனக்கு தெரியும் போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை மச்சான் என்னால் முடியல, என்னால் ஒர்க் பண்ண முடியல, அவளை பார்த்துக்கிட்டே தானே. ஏன்னா யார் கூட காஃபிக்கு போகிறேன், யார் கூட பேசுகிறேன், என்னால் வயிறு எரியுது மச்சான் அப்படின்ற மாதிரி அவனை ஒரு மென்டாலிட்டியில் இருக்கும்போது நகர்ந்து நிற்பது கிட்னிக்கு நலம் பயக்கும். அவ்வளோதான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. ஸோ உங்களோட கருத்துக்கள் நிறையா வந்து ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வேற ஒன்றும் இல்லை, த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், அவ்வளோதான். ஸோ அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்கன்றதை பொறுத்தும் யாருக்கும் ஃபால்ஸ் ஹோப் வந்து கொடுக்காதீங்க. அது ரொம்ப முக்கியம். இது வந்து இல்லைங்கிறத வந்து சொல்கிறதுக்கு என்ன போகுது, நமக்கு இந்த தெருக்கு அட்ரஸ் தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க சில பேர். இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா இது அங்கே போய் அந்த மாதிரியான விஷயம் இது கிடையாது. இட் இஸ் அ ஃபீலிங் ஆஃப் அதர் பர்சன் அஸ் வெல் இல்லையா? அதில் நீங்கள் அப்படியே எழுந்து நின்று இந்த கன்க்ளூஷன்ஸுக்கு கரெக்டாக பேசுங்க. இன்னும் சத்தவங்கையில் வத்தலப்பா கொடுத்த மாதிரி பேசுகிறீங்க. இப்போ சொல்கிறீங்களா கரெக்டான பாயிண்ட் சொல்லுங்கள். இல்லை அது உட்காந்துட்டே பேசினா இல்லை நின்று பேசுங்க, பரவாயில்ல.
ஓகே அதுதான் இந்த கன்க்ளூஷனுக்கு இப்போ ஜாக்கி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஹோல்டு ஏன் வைக்காதீங்க அப்படின்றதுக்கு தான் இப்போ நான் சொன்னது. நீங்கள் ஹோல்டு வைக்கும்போது அடுத்தவங்களுக்கு வந்து நிறைய நம்பிக்கைகள் கொடுக்குறீங்க, ஓகே, அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா ஹோல்டு கொடுக்கறதுனால ஆப்போசிட் பர்சனுடைய அந்த ஃபீலிங் குறையவே குறையாது, ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்போ தான் அது தேவையில்லாமல் உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணுற ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு அவங்களை கொண்டு போகுது. அப்படிங்கிறதுனால தான் ஹோல்டெல்லாம் தேவையில்லை. இது வந்து அதே மாதிரி தான். இப்போ அட்ரஸ் கேட்குறப்ப அட்ரஸுங்கிற கதையெல்லாம் சொல்லாமல், இல்லை எனக்கு இது செட் வரல, சரி வரல அப்படிங்கிறதா இருக்கட்டும். பழகும் பொழுதே ஆண் நட்புகளை மோஸ்ட்லி உங்களுடைய குடும்ப சூழ்நிலையோ உங்களுக்கு இது வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ முதலியே சொல்லிட்டா அது இன்னுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஏன்னா இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இவங்களோட எனக்கு ரொம்ப பிடிச்சது இவங்களோட அத்தை பொண்ணு. அவள்கிட்ட இவங்க கேட்டாங்க, என்னடி சென்னை வந்துட்ட அப்படின்னு. இது எனக்கு வராது தனுசனா, எனக்கு வந்து வீட்டில் வந்து அது பேர் என்னது, தொடப்பக்கட்டையில குத்து விழும் அப்படின்னு சொல்லி அவ வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து தெளிவா இருந்தா. இல்ல அது நிறைய பேர் இருப்பாங்க, உள்ளார நுழையும் போது இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல தொடப்பக்கட்டை உத விழும் கட்டை. அதேதான் வந்து ஜாக்கி ஒருத்தவங்களும் சொன்னாங்களே, என்னோட சிங்கிள் மதர் ஜாக்கி. அப்ப எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருந்தாலுமே என்னால் அதுல போக முடியாது, எனக்கு அது தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது நீங்க அதை ரொம்ப தெளிவுபடுத்திட்டீங்கன்னா பெருசா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றேன். அது வந்து ஓரளவுக்கு எப்படி இருந்தாலும் இதெல்லாம் ஒரு ஒரு இது எப்படி சொல்றது, பூம் மாதிரிங்க, டக்குன்னு நடக்கும். ஆனா அதுல அட்லீஸ்ட் ரொம்ப சேதாரம் இல்லாமல் 2 பேரும் வந்து ஓரளவுக்கு வெளியில வர முடியும். இன்னும் தெரியுங்களா, கல்யாணம் ஆகிட்டு இருக்கோம், திரும்ப எக்ஸ் நீங்க வந்து ஒரு நாள் சந்திப்பீங்க, பிரிஞ்சுதான் போயிருப்பீங்க, திரும்ப அந்த எக்ஸுக்கு அப்புறம் அதில் அங்கே ஒரு லவ் ஒன்று திரும்ப ஃபார்ம் ஆகும். அது நீங்கள் அதுதான் நீங்கள் முதல் காதலை வந்து 2 பேருமே முதல் காதலாக இருக்கும்பொழுது அது வந்து வாய்ப்பே இல்லை அது மறக்கிறதுக்கு. அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அது நீங்கள் எந்த அளவுக்கு அதான் இப்போ நான் சொன்னேன். அப்போ அந்த வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸ் வரும்போது என்னன்னா உங்களுக்கு ஒப்பீடுலாம் வரும். அதேதான், ஐயோ இவன் இருந்திருக்கலாமே அப்படின்னு வரும், உங்களை அறியாம போகும். அதனால தான் சொல்றேன், பேங்க் அக்கௌண்ட் ஒரே இடத்துல மட்டும் நம்ம வச்சுக்கிறது கிடையாது. ஸோ எது வட்டிக்கு கிடைக்குதோ அப்படின்னு அது போகிறதும் உண்டு அப்படின்றது தான் ஐ ஜஸ்ட் செட். ஸோ வி நீட் அ லாட் ஆஃப், நம்மளுக்கு நிறைய கார்ட்ஸ் வரும், அதை எதில் சொல்லணுமோ அதில் சொல்லணும்னா எது இதெல்லாம் நிறைய வட்டி கொடுக்குதோ அங்கே நம்ம போவோன்றதையும் இங்கே நான் சொல்லிக்கிறேன். அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி இந்த இடத்துல முடிவுக்கு வரேன். யார் மனசில் யார், அவங்களுக்கு என்ன பேருன்றதை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது, ஒன்று. ரெண்டாவது, யார் இல்லை என்றாலும் நீங்கள் வாழ்வீங்க. இவங்க இல்லைன்னா நான் வந்து அவ்வளோதான், அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே இல்லை, அந்த கதை அதெல்லாம் வந்து இந்த கதை அதெல்லாம் ஒரு 15 நாள் 20 நாள் 23ஆவது நாள்லேருந்து நீங்கள் வந்து உங்கள் இயல்பு வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சுருங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்புடைய பிரிவுக்கும் ஒரு 20 டேஸ், ஏன்னா அந்த 20 டேஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலிகள் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் பேசிக். அதனால் இந்த மாதிரியான விஷயத்தில் ஐயோ நம்ம இல்லைன்னா அவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களும் வாழ்வாங்க, அவங்கவுங்களுக்கான ஒரு ஆள் திரும்ப வருவாங்க, திரும்ப பூ பூக்கும், திரும்ப காய் காக்கும், அக்கௌண்ட் நம்பர் மாறும், அக்கௌண்ட் புது புது பேங்க் கிடைக்கும், அதெல்லாம் தனி ப்ராசஸ். வலி நினைவுகள் இருக்குமா, அது தனி டிபார்ட்மெண்ட், அது எப்பயுமே இருக்கும். ஒரு கோட்டோட முடிக்கிறோம், ஓஷாவுடைய ஒரு கோட்டு. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அற்புதமான தருணங்களை வழங்கி கொண்டீர்கள். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அற்புதமான தருணங்களை வழங்கி கொண்டீர்கள், அதற்கு நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள். நான் எப்பயுமே சொல்லும்போது சொல்லுவேன், அன்னைக்கு ஒரு லவ் இருந்ததுல்ல, அன்னைக்கு இருந்தான்ல அதை நினைச்சு பாருங்க. இப்போ அவளுக்கு ஒரு ஸ்பேஸ், அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவையா இருக்கு, அவனால் முடியல, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் வருது. இந்த பிரேக்கப்பில் என்னன்னா, இப்போ இந்த பெண்கள் பேசும்போது கூட ஒன்று சொன்னாங்க, அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்குறாங்க, லவ் தான் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணனால தான் வந்தான், இல்லைனா வரமாட்டான். நீங்கள் எனக்கு சரியில்லைன்றது தான் மேட்டர். அதை நீங்கள் அங்கேயே சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, இவ்வளோ தூரம் அவன் வந்து ஏன்னா புரிஞ்சுக்காத ஆளுங்க யாருமே கிடையாது அங்கே. ஓகேவா, இது ஒன்று. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அற்புதமான தருணங்களை வழங்கி கொண்டீர்கள், அதற்கு நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள். அந்த லவ்வுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. உங்களை கேர் பண்ணிக்கினதோ உங்களை பழகினதோ அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான வரி இதுதான், அதுக்கு அடுத்த முக்கியமான வரி. சந்திப்பு என்பது அழகானதாக அமையும் போது பிரிதல் என்பதும் அழகானதாக இருக்கணும், ஆனால் அது அசிங்கமானதாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான், ரொம்ப நல்ல வார்த்தை. சந்திப்பு என்பது அழகானதாக இருக்கும் பொழுது
பிரிவு என்பதும் அழகானதாக இருக்கணும், ஆனால் அது அசிங்கமானதாக மாறிவிடக்கூடாது அப்படின்றது தான் வந்து ஓஷோவுடைய கோட்டு. அதையே நீங்கள் மனசில் நிறுத்திக்காங்க. பிடிக்குதா, நல்லா இருக்கட்டும் அப்படி நகர்ந்துருங்க. கண்ணுக்கு அதாவது தயவுதேசமே நகர்ந்துருங்க. திரும்ப வராங்களா, திரும்ப பேசுகிறாங்களா, பேசுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அங்கே காயப்படுத்திக்கிறதுக்கான விஷயத்தை குறைச்சிக்காங்கன்றது அங்கே மேட்டர் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து என்னென்னா, உடனே வந்து என்னை வந்து நிராகரிக்கிறா அப்படின்ட்டு உடனே வந்து கூட இருந்த ஃபோட்டோலாம் அனுப்புறது, பாரு உங்கள் அக்கா என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கா பாரு, என் கூட இந்த சண்டை போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் இல்லாமல் அந்த பிரிவை வந்து அழகானதாக மாற்றிக்காங்க. அதுதான் வந்து அந்த முன்னாடி சந்தித்த நினைவுகளுக்கும் காலங்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மரியாதையை நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கோபம் இருக்கும், எரிச்சல் வரும், எல்லாம் வரும். 20 நாள் 25 நாள் அவ்வளோதான். வலி இருக்கும், ஆனால் வெளியில் வந்து உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருங்கன்றதுலாம் வந்து மாற்றுக்கிறது இல்லை. உங்களுக்கு அதுலேருந்து கடந்து வர்றதுக்கான ஓரளவுக்கான அந்த டைம் ஃப்ரேமே அந்த பக்குவத்தையும் கொடுக்கும். அவ்வளோதான். சூப்பர். வேற என்ன? ரொம்ப அற்புதமான ஒரு டாபிக். ரொம்ப இந்த 4th எபிசோட் வந்து ரொம்ப லாங்காக போச்சு. ஸோ எனிவே, தொடர்ந்து கருத்திட்டு வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் வச்சுக்கிறோம். ஸோ மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.